உத்தரமேரூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற தாவேகா ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் சதீஷ் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் உத்தரவின்படி மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆணைக்கிணங்க காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தென்னரசு வழிகாட்டுதலின்படி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் கிளைக்கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தெற்கு ஒன்றியம் சார்பாக தாவேகா பூத் கிளைக்கழக செயலாளர்கள் பூத் முகவர்கள் பயிற்சி பட்டறை வகுப்பு மற்றும் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் சாலவாக்கம் JS திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டம் உத்தரமேரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பிரதீபன் தலைமையில் நடைபெற்றது. அந்த கட்சியின் கொள்கை பாடலுடன் துவங்கிய அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் தாவேகாவின் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் வாடாதாவூர் MI சதீஷ் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவிற்கு ஒன்றிய இணை செயலாளர் ராமதாஸ், ஒன்றிய நிர்வாகிகள் விஜயன், சதீஷ்குமார், அனீஷ், சதீஷ், சேகர், சித்ரா, பிரதீபா, கோமலா, சார்பு அணி மகேந்திரன், தனசேகரன், குண்டவாக்கம் அஜித், சுரேஷ், ஜெயபிரகாஷ், விஜய், சரண்குமார், மணிகண்டன், மாவட்ட மகளிரணி சத்யா, ஒன்றிய மகளிரணி வைஷாலி, சரிதா, நந்தினி, தனலட்சுமி, ஐரின் மேரி மற்றும் கழக செயலாளர்கள் பூத் முகவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் அனகாபுத்தூர் பகுதி சார்பில் என் பூத் தாவேகா பூத் என்ற தலைப்பில் பயிற்சி பட்டறை பூத் கமிட்டி நடைபெற்றது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் முழுவதும் 2026க்கான தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அனகாபுத்தூர் பகுதி வட்டம் மற்றும் சார்பு அணி ஏற்பாட்டில் அனகாபுத்தூர் பகுதி தலைமை SM மதன் தலைமையில் என் பூத் தாவேகா பூத் என்ற தலைப்பில் பயிற்சி பட்டறை பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் குமார் கலந்து கொண்டு வருகிற 2026 தேர்தல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்றும் தினமும் மக்களை சந்தித்து கள ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் SIR படிவம் குறித்தும் ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் அறிவானந்தம், மாவட்ட இணை செயலாளர் மதன்குமார், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி கந்தசாமி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள் மற்றும் பூத் பொறுப்பாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் பலர் கலந்து கொண்டனர். உயிர் நீத்த எண்ணற்ற எப்பொழுதும் போற்றுவேன். தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது. அடுத்தபடியாக நம்ம இந்த இடம் கொஞ்சம் இந்த கிரவுண்ட் தான் நல்லா இருக்கு. பேசுற சவுண்ட் தான் கேட்கும். ஏன்னா இந்த பூத்து இது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக மாநில நிர்வாகி அறிவானந்தம் அவர்களுக்கு நன்றியாக காவலர்களுக்கு வருகிறோம். துணை பொதுச் செயலாளர் முன்னிலையில் கல்வியாளர் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் ஐஜேகே கட்சியில் இணைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்துள்ள ஆதிக்குளப்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா தனியார் பள்ளியின் தாளாளர் வசந்தன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலாளர், பார்கவகுல முன்னேற்ற சங்க மாநில பொருளாளர் செந்தில்குமார் முன்னிலையில் தங்களை இந்திய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வரும் 21ஆம் தேதி டாக்டர் பாவேந்தர் மற்றும் இளையவேந்தர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழை அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் வழங்கினார். இந்த நிகழ்வில் ரிஷிவந்தியம் தொகுதி மாவட்ட தலைவர் பொன்முடி, திருக்கோவிலூர் தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார், இலக்கிய அணி மாநில செயலாளர் சிதம்பரநாதன், மாவட்ட பொருளாளர் ரமேஷ், மாவட்ட மகளிரணி செயலாளர் தேவி பாலமுருகன், மணம்பூண்டி ஒன்றிய தலைவர் வினோத்குமார், மாவட்ட மாணவரணி தலைவர் பிரசாந்த், ஒன்றிய இளைஞரணி தலைவர் கிஷோர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மாநில துணை பொதுச் செயலாளர்
அளவில் நம்ம சட்டமன்ற தொகுதியில் கல்வியில் மிகப்பெரிய மாற்றம் வருவதற்கு அண்ணன் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார். அப்படி அரசியலுக்குலாம் உன் குடும்பத்தை பாதிக்கிற மட்டும் அரசியல் மாற்றணும் ஒரு மனிதர் மற்றெல்லாம் நீங்க முழுக்க அரசியல் இப்போ முன்னாடி முறையாக சம்பளம் வழங்காததை கண்டித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதய சிகிச்சை, தலைக்காய சிகிச்சை, எலும்பு முறிவு சிகிச்சை, கண் சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இங்கு நாள் ஒன்றுக்கு உள்நோயாளியாக 1000 பேரும் புறநோயாளிகளாக 3000 பேரும் தங்கி சிகிச்சை பெற்று செல்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மட்டுமல்லாது பிற மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் இந்த மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த மருத்துவமனையில் தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்கும், வார்டு பகுதியில் தேங்கும் குப்பைகளை அள்ளுவதற்கும், பராமரிப்பு பணி மேற்கொள்வதற்கும் தனியார் நிறுவனம் சார்பில் 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு வேலை செய்து வருகின்றனர். அவர்களுக்கு மாதந்தோறும் 10,600 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு மாத ஊதியம் சரியான முறையில் வழங்குவதில்லை. மாதம் முழுக்க வேலை செய்தாலும் 8,600 ரூபாய் முதல் 9,000 ரூபாய் வரை மட்டுமே சம்பளம் வழங்கப்படுவதாகவும், போனஸ் உள்ளிட்ட எந்தவித சலுகைகளும் வழங்கப்படவில்லை எனவும், இது தொடர்பாக பலமுறை தனியார் நிறுவன மேலாளரிடம் புகார் செய்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை கண்டித்து அனைத்து ஒப்பந்த ஊழியர்களும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் புற நோயாளிகள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மேலாளர் ஒப்பந்த ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள், எங்களுக்கு கடந்த 4 மாதங்களாக சரிவர ஊதியம் வழங்கவில்லை என்றும், அதை கேட்டால் உங்களில் பலருக்கு வயதாகிவிட்டது, சரிவர வேலை செய்வதில்லை என பல்வேறு காரணங்களை கூறி பலரை நிர்வாகம் நிறுத்திவிடுகிறது. இதனால் எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறது. எங்களுடைய அன்றாட தேவை பூர்த்தியாகவில்லை. எனவே நிர்வாகம் உடனடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் என்றனர். இதையடுத்து தனியார் நிறுவன மேலாளர் விரைந்து வந்து சம்பள பாக்கியை உடனடியாக வழங்குவதாக கூறி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பழனி அருகே வரதமா நதியில் இருந்து விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்கு பயன்படும் குளங்களுக்கு தண்ணீர் திறந்து விடாமல் பயன்பாட்டில்லாத பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுவதை கண்டித்து விவசாயிகள் மற்றும் பெண்கள் காலி குடங்களுடன் நீர்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது வரதமா நதி அணை. இந்த அணை நிரம்பிய நிலையில் தற்போது உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வரதமா நதி அணை நீர் மூலம் பாசன வசதி பெறும் கணக்கன்பட்டி, பச்சிலநாயக்கன்பட்டி, எருமநாயக்கன்பட்டி, கஞ்சநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து காலி குடங்களுடன் வந்த பெண்கள் மற்றும் விவசாயிகள் நீர்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகள் தெரிவிக்கையில், வரதமா நதி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற 2 நீர்வழிப்பாதை உள்ளது. இதில் தற்போது பாப்பாக்குளம், பட்டிக்குளம் ஆகிய குளங்களுக்கு தண்ணீர் வரும் நீர்வழி பாதையை அடைந்து விவசாய பயன்பாடு இல்லாத மற்றொரு நீர்வழி பாதையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பட்டிக்குளம் நீரால் பாசன வசதி பெறும் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் குடிநீர் பஞ்சமும் ஏற்பட்டுள்ளது. எனவே பாப்பாக்குளம், பட்டிக்குளம் ஆகியவற்றிற்கு நீர் திறந்துவிட கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக தெரிவித்தனர். எனவே தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் முற்றுகை போராட்டம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் இன்று முதல் பாப்பாக்குளம் மற்றும் பட்டிக்குளம் ஆகியவற்றிற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் பெண்கள் கலைந்து சென்றனர். பெண்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தலைவர் இந்த அவை வந்துட்டானா தலைவர்கிட்ட பேசிட்டாங்க.
வச்சிருக்கீங்களா? இது எப்படி ஆன்லைன் உடம்போட பொதுமக்கள் அனைவருமே கணக்கம்பட்டி, பொட்டம்பட்டி, எரமநாயக்கம்பட்டி, கஞ்சநாயக்கம்பட்டி பகுதி மக்கள் பொதுமக்கள் எங்க ஊர்ல வந்து 3 மாசமாவே தண்ணி பற்றாக்குறை வந்துருச்சு. போதுமான அளவு அந்த குளத்துல கொஞ்சம் கூட அந்த தண்ணியை விடாதனால இப்ப நாங்களும் இந்த 1 மாசமா அந்த பொதுப்பணித்துறையில சொல்லிக்கிட்டே இருக்கு, எங்களுக்கு ஒரு அரை குளமா தண்ணி விடுங்கன்னு. ஆனா இது வரைக்கும் அவர் செவிசாயத்து காலையிலேயே கேட்டுக்கல. கேட்டா இவரு இன்னொரு அதிகாரி சொல்ல, இன்னொரு அதிகாரி சொல்லியே காலம் கடந்து போயிட்டு இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம எங்களுக்கு இருக்கக்கூடிய போர் அனைத்துமே குளத்துக்குள்ளதான் போர் போட்டிருக்கிறோம். அந்த குளத்துல நீர், நிலத்தடி நீர் கீழே போக பூரா வத்திருச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம லாரியில வண்டியில கொண்டாந்து குடிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ வடலூர் வள்ளலார் பெருவழித்தடத்தில் சர்வதேச மையம் கட்டக்கூடாது என சன்மார்க்க சங்க ஒருங்கிணைப்பு குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்திய ஞான சபையில் 71.20 ஏக்கர் நிலத்தில் 3.18 ஏக்கர் நிலத்தில் 99.99 கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் கட்டும் திட்டங்களை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. சர்வதேச மைய கட்டிடம் பெருவழித்தளத்தில் அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து சன்மார்க்க சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பாக வழக்கு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சென்னை தாம்பரம் அடுத்த வண்டலூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சன்மார்க்க சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பாக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதிலும் உள்ள 500க்கும் மேற்பட்ட சன்மார்க்கிகள் கலந்து கொண்டனர். பெருவழிப்பாதை வழிபடுவதற்கான இடம், கட்டிடங்கள் கட்டக்கூடாது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒரு மணி டைம்ல நம்மளுடைய வாதத்தை அவங்க ஏத்துக்கல. சில நேரங்களில் கூட்டம் நம்மையும் சோதிக்கும். ஐயா வந்து தலைமை சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய, அதாவது அகில இந்திய லெவல்ல சன்மார்க்க சங்கத்தை ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு சங்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க ஐயா. இவங்கதான் இப்ப இருக்கக்கூடியவங்க ஒரு மூத்த சன்மார்க்கி. இப்படிப்பட்ட மூத்த சன்மார்க்கிகளை இங்க அமர்ந்திருக்க அத்தனை பேர் மூத்த சன்மார்க்கிகள். இவங்களுடைய கருத்து எல்லாமே ஒத்த கருத்து. அந்த பெருவழி தளம் என்று சொல்லக்கூடிய தளம்னு சொல்லிட்டாலே அது ஒரு வழிபடக்கூடிய இடம். உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் அன்னை சோனியா காந்தியின் 79வது பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி சார்பாக அன்னை சோனியா காந்தி அவர்களின் 79வது பிறந்த நாளை கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் தலைமை நகர தலைவர் வழக்கறிஞர் சுரேஷ்குமார், சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட துணைத் தலைவர் இதயத்துல்லா, மாநில துணைத் தலைவர் SC பிரிவு முனைவர் சீனிவாசன், நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சேவாதளம் மாவட்ட தலைவர் மீடியா முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பொறுப்பாளர்கள் கோட்டை வட்டார தலைவர் விஜயகுமார், தக்கா வட்டார தலைவர் ஷேக் சவாத், ஆதனூர் வட்டார தலைவர் கலைமணி, மகிழா காங்கிரஸ் அமுதா, நகரமன்ற உறுப்பினர் ரஷீத், வண்டிப்பாளையம் ராமச்சந்திரன், சேந்தநாடு வட்டார தலைவர் காசிநாதன், சங்கராபுரம் வட்டார தலைவர் பிரபு, சங்கராபுரம் சிறுபான்மை பிரிவு நவாஸ்கான், நாராயணன், விவசாய பிரிவு மாவட்ட தலைவர் பிள்ளையார்குப்பம் பழனிவேல், நயனார்குப்பம் சாரங்கபாணி, மணலூர்பேட்டை ஆறுமுகம், உளுந்தூர்பேட்டை இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பாரதி, வசந்த், ஜெரால், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேசிய காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தி கல்வி சட்டம் அன்னை சோனியா காந்தி. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலைய மேற்கூரையில் 7 அடி நீளமுள்ள சாரிப்பாம்பால் அலறி எடுத்து ஓடிய பயணிகள். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு திருச்சி, சென்னை, சேலம், நாமக்கல், அரியலூர், ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் வந்து செல்கின்றன.
ஆயிரக்கணக்கான பயணிகள் வருகை தருகின்றனர். இதனிடையே பெரம்பலூர் நகராட்சி மூலம் பேருந்து நிலையத்தில் மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பேருந்து நிலைய மேற்கூரையில் 7 அடி நீளமுள்ள சாரை பாம்பு ஒன்று அங்கும் இங்குமாய் ஊர்ந்து சென்றது. பாம்பை கண்டதும் பேருந்திற்காக காத்திருந்த பயணிகள் அலறியடித்து ஓடினர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மேற்கூரையில் இருந்த பாம்பினை லாபகமாக மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். மோட்டார் வாகன திருத்த சட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 2025 மின் திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை தடுக்க வேண்டும், மோட்டார் வாகன திருத்த சட்டத்தை கைவிட வேண்டும், 2025 தொழிலாளர் நல சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வேண்டும், 3 வேளாண் திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள காந்தி சிலை முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிதியை குறைத்தது ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், தொழிலாளர் உரிமையை பாதுகாக்க இடதுசாரி தொழிலாளர் உரிமைகளுக்கு பாசறை சங்கத்தமிழர் அவர்களே மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் மற்றும் தொடர்ச்சியான போராட்டத்தால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி ஒன்றி வந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மரக்காணம் ஒன்றியம் ஓமந்தூரில் இளைஞர் நலன் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் துறை சார்பில் சிறு விளையாட்டு அரங்கம் அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மரக்காணம் ஒன்றியம் ஓமந்தூரில் இளைஞர் நலன் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் துறை சார்பில் சிறு விளையாட்டு அரங்கம் அடிக்கல் நாட்டு விழாவினை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், திண்டிவனம் சார் ஆட்சியர் ஆகாஷ், மரக்காணம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தயாளன், துணை பெருந்தலைவர் பழனி, செயற்பொறியாளர் கண்ணன், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் ஷீலா தேவி, சேரன், மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரவி, மணிமாறன், ஓமந்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ சுலக்ஷனா புருஷோத்தமன், ஒன்றிய கவுன்சிலர்கள் அம்புஜம், சுகுமார், அமுதா கிருஷ்ணமூர்த்தி, வேலாயுதம் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது: தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், தேர்தல் ஆணையத்தை எதிர்த்துதான் நாங்கள் வழக்கு தொடுத்தோம். ஆனால் தானாகவே முன்வந்து பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிடும் அன்புமணி தரப்பு ஆஜராகி வாதிட்டனர். 36 பக்கங்களை கொண்ட தீர்ப்பை வழங்கியுள்ளது. சொந்த தந்தையை எதிர்க்கின்ற இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் பிறந்துள்ளாரே என்று பலர் பேசிக் கொண்டிருக்கின்றனர். தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து டெல்லியில் போராட்டம் செய்துள்ளோம். இது மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றது. இப்போது தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக வந்துள்ளது. பாமக என்றால் நிறுவனராகிய நான் உருவாக்கினேன். கட்சியின் பெயரை சொல்லவோ சொந்தம் கொண்டாடவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. நீ வேண்டுமானால் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்துக் கொள் என நான் பலமுறை அவரிடம் கூறிவிட்டேன். நீங்கள் சாப்பிடுவதற்கு முன் யாரையாவது சாப்பிட கூறிவிட்டு அதன் பிறகு சாப்பிடுங்கள் என கூறுகின்றனர். ஒட்டு கேட்கும் கருவி வைத்தது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் புகார் கொடுத்தோம். ஆனால் இதுவரை காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. என்னை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. என் பெயரை, என் புகைப்படத்தை போடக்கூடாது என உறுதியாக கூறிக்கொள்கிறேன். பாமகவிற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கட்சியை ஆரம்பி அல்லது வேறு கட்சியை இணைத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் பொய் பேசிக் கொண்டிருக்கிறார். அனைத்தையும் அனுபவித்துவிட்ட உனக்கு எதற்கு கட்சி என்றும்
டாக்டர் ராமதாஸ் பேசினார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, செயல் தலைவர் காந்திமதி, தலைமை செயலாளர் அன்பழகன், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். அந்த உயர்நீதிமன்றத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்றோம். என்ன தீர்ப்பு என்பதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஓய்வு பெற்ற நீதியரசர் நம்முடைய அருள் அவர்கள் உங்களுக்கு இப்பொழுது விளக்குவார். அதனுடைய கட்சியின் தீர்ப்பினுடைய சாராம்சம், வழக்கினுடைய சாராம்சம், அதையெல்லாம் சிறப்பாக உங்களுக்கு சொல்லுவார். அவரோடு எதிர்பார்த்த ஒரு வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்திலே நடந்த வழக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்த வழக்கு இதுவரை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கட்டட கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் 6000 உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட தமிழ்நாடு ஏஐடியூசி கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் அதன் மாவட்ட செயலாளர் கல்யாணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டிட கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் 6000 ரூபாய் என்பதை சட்டமாக்க வேண்டும். மேலும் உடனடியாக வாரிய முடிவுப்படி 2000 ரூபாய் வழங்க வேண்டும். விண்ணப்பித்த அனைவருக்கும் வீடு வழங்க வேண்டும். வீடு கட்ட மானிய தொகை 10 லட்சமாக உயர்த்த வேண்டும். வெளிமாநில தொழிலாளர்கள் வருகைக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். தொழிலாளர்களின் கல்வி செலவு முழுவதையும் வாரியம் மூலம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில கட்டுப்பாட்டு குழு ஞானசேகரன், மாவட்ட செயலாளர் ஜெயராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். வாழ்க வாழ்க வாழ்கவே, ஏஐடியூசி வாழ்கவே, ஏஐடியூசி வாழ்கவே, கட்டட சங்கம் வாழ்கவே, கட்டட சங்கம் வாழ்கவே, கட்டட தொழிலாளர்கள் வாழ்கவே, குடி சங்கம் வாழ்க, கட்டட தொழிலாளர்கள் வாழ்கவே, கட்டட தொழிலாளர்கள் வாழ்கவே, சுங்கடி சங்கம் வாழ்கவே. எதிரான மோடி அரசு ஒழிய வேண்டும், மோடி அரசு ஒழிய வேண்டும், மலர வேண்டும், மலர வேண்டும், மலர வேண்டும், மலர வேண்டும், மலர வேண்டும், வேண்டும், ஒழிய வேண்டும், ஒழிய வேண்டும். பெரும் முதலாளிக்கு ஆதரவான, பெரும் முதலாளித்துவ ஆதரவான, பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவான, பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவான மோடி அரசு ஒழிய பட்டனை ஏற்க மாட்டோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஃபைலிங் முறையை ரத்து செய்ய கோரி பெரம்பலூர் நீதிமன்ற வளாகம் முன்பு பார் கவுன்சில் அசோசியேஷன் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீதிமன்றங்களில் ஃபைலிங் முறை நடைமுறைப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இம்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே பெரம்பலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு பெரம்பலூர் பார் அசோசியேஷன் சங்கம் சார்பில் ஃபைலிங் முறையை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உயர் நீதிமன்றமே, உயர் நீதிமன்றமே, வேண்டாமே வேண்டாமே, வேண்டாமே வேண்டாமே, ஃபைலிங் முறை வேண்டாம். பெரம்பலூரில் தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். தமிழக முதல்வரின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். 1993 பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும். அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக மாற்றி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். பணிபுரியும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முறையே 10 லட்சம் ரூபாய் மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணிக்கொடையாக வழங்க வேண்டும். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு அகவிலை படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கத்தின் மாநில துணை செயலாளர் மணிமேகலை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டவாறு பேருந்து நிலையம் முன்பு அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை கைது செய்து திருமண நிலையத்தில் தங்க வைத்தனர்.
என்னன்னு தெரியல, அவங்க எல்லாம் மனுஷனா தெரியலையா என்னன்னு தெரியல. அதை நாங்க பேச்சுவார்த்தையே கூப்பிட்டாங்க என்னாச்சு என்னாச்சு அரசு ஊழியர் பதவி என்னாச்சு 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 அரசு ஊழியர் பதவி என்னாச்சு 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 நிறைவேற்று நிறைவேற்று கொடுத்த வாக்கை நிறைவேற்று. பெங்களூரில் இருந்து சரக்கு வாகனத்தில் கடத்தி வந்த 850 கிலோ குட்கா பறிமுதல், 2 பேர் கைது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே சுங்கச்சாவடியில் கயத்தாறு ஆய்வாளர் ஆனந்தகுமார் மற்றும் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பெங்களூருவில் இருந்து திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்த டாடா இன்ஃப்ரா லோடு ஆட்டோவை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் சுமார் 750 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக அந்த வாகனத்தின் ஓட்டுநரான திருப்பூர் மாவட்டம் அவினாசி பாளையத்தை சேர்ந்த நாராயணசாமி மகன் ராஜேஷ் கண்ணன் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வழிகாட்டியாக வந்த தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையை சேர்ந்த பாண்டி மகன் ஜோஸ்வா ராஜா ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புகையிலை பொருட்கள் மற்றும் சரக்கு வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு 7 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் பேரூராட்சிக்கு உட்பட்ட நரிக்குறவர் குடும்பங்களுக்கு நாகப்பன் அறக்கட்டளை சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட சுமார் 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்களுக்கு கடப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் நாகப்பன் அறக்கட்டளையின் சார்பாக அரிசி மற்றும் காய்கறி தொகுப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாகப்பன் அறக்கட்டளையின் நிறுவனர் கணேஷ் கலந்து கொண்டு அரிசி மற்றும் காய்கறி தொகுப்பினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கடப்பாக்கம் தினேஷ், மணி, பிலால், இளவரசன், சாதிக், குகன் என்கிற அப்பு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நாகப்பன் அறக்கட்டளையின் மூலமாக பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்குதல், பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபடுதல் போன்ற சேவையில் இந்த அறக்கட்டளை ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாமகவின் ஒன்றிய, நகர, பேரூர் மற்றும் மாநகராட்சி பகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அன்புமணி தலைமையில் நடைபெற்றது. அன்புமணி ராமதாஸ் பேசுகையில், திமுக சூழ்ச்சி செய்து வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் ஒன்று சேர விடாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். கேடுகெட்ட திமுக 2 சமுதாயங்களுக்கு இடையில் சூழ்ச்சி செய்து வருகிறார்கள். இது அனைவருக்கும் தெரியும். சில திமுக கைக்கூலிகள், துரோகிகள் தற்போது ஐயாவை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த துரோகிகளை ஒருபோதும் நான் மன்னிக்கப் போவது கிடையாது. நானும் இது கடந்து போகும் என்று எவ்வளவுதான் தாங்கிக் கொண்டு செல்வது. எவ்வளவு அசிங்கப்பட்டுள்ளேன், அவமானப்பட்டுள்ளேன், தூக்கத்தை தொலைத்து அவதிப்பட்டு வருகிறேன். ஏன், எதற்காக? உங்களுக்காகத்தான், இந்த கட்சிக்காகத்தான், இந்த சமுதாயத்திற்காகத்தான். இந்த துரோகிகள் எல்லாம் சேர்ந்து ஐயாவை என்ன மாதிரியான மனநிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இந்த துரோகிகளை ஒருபோதும் நான் மன்னிக்கப் போவது கிடையாது. தைலாபுரத்தை திமுக டேக் ஓவர் செய்துவிட்டது. இன்னும் 3 மாதத்தில் யார் யார் சிறைக்கு செல்ல போகிறார்கள் என்று பார்த்து கொண்டிருங்கள் என அன்புமணி ஆவேசமாக பேசினார்.
டெல்லியில் 30 பேர் கலந்து கொண்டு 3000 பேர் கலந்து கொண்டதாக ஐயாவிடம் பொய் கூறியிருக்கிறார்கள். நாம் நடத்தும் கூட்டங்களில் கூட்டம் குறைவாக இருப்பதாக ஐயாவிடம் தவறான தகவல்களை கூறி வருகின்றனர். என்னை தலைவராக்கிய அடுத்த நாளிலிருந்து ஜி.கே. மணி சூழ்ச்சியை ஆரம்பித்து விட்டார். சூழ்ச்சி செய்து அப்பா பிள்ளை உறவை பிரித்தது ஜி.கே. மணிதான். ஜி.கே. மணி போன்றோர் மனிதர்களாக இருக்கவே தகுதியில்லாத நபர்கள். ஐயாவிடம் உங்களை அப்படி சொல்லிவிட்டார், இப்படி செய்துவிட்டார் என்று என்னை பற்றி தவறான விஷயங்களை எல்லாம் கூறி ஐயாவிற்கும் எனக்கும் பகையை உருவாக்கியது ஜி.கே. மணிதான். குழந்தை மாதிரி உள்ள ஐயாவை ஜி.கே. மணி உள்ளிட்டோர் ஏமாற்றி வருகிறார்கள். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பு தோற்றுவிட்டது. ஆனால் வெற்றி பெற்றதாக ஐயாவிடம் தவறான தகவல்களை சொல்லி ஐயாவை ஏமாற்றி வருகிறார்கள். இவர்களுடைய செயல் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு பின்னால் இருப்பது திமுக தான். 100 விழுக்காடு காரணம் திமுக தான். திமுகவின் கைக்கூலிகள் தான் இவர்கள். இவர்கள் எல்லாம் யார் யாரிடம் எவ்வளவு பணம் வாங்கி இருக்கிறார்கள் என்ற அனைத்து விவரங்களும் என்னிடம் இருக்கிறது. ஊடகங்களில் தினசரி பொய்யை கூறி திசை திருப்பி வருகிறார்கள். அருள், ஜி.கே. மணி போன்றோர் செய்யும் பொய்களை பாமகவினர் நம்ப வேண்டாம். அவர்களுக்கு பதில் சொல்லும் பெயரில் நீங்கள் பதிவுகளை போடாதீர். உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர். பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னமும் கட்சியும் நம்மிடம்தான் உள்ளது. திமுகவில் இருப்பவர்கள் எதிரிகள், ஆனால் ஐயாவை சுற்றி இருப்பவர்கள் துரோகிகள். அந்த தரப்பினரால் இப்படி ஒரு கூட்டம் போட முடியுமா? நிர்வாகிகள் இருக்கிறார்களா? வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் கூட ஜி.கே. மணிதான் பெரிய துரோகம் செய்திருக்கிறார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து 6 மாதங்கள் 1 வருடங்கள் கடந்துவிட்ட பிறகு நான் ஐயாவிடம் சொன்னேன், போராடலாம், களத்திற்கு செல்லலாம், நாம் யார் என்று காட்ட வேண்டும் என்று நான் கூறினேன். ஆனால் ஜி.கே. மணி உடனடியாக ஐயாவிடம் சென்று ஐயா திமுக இடஒதுக்கீடு கொடுப்பதாக கூறிவிட்டார்கள், நாம் போராட்டம் செய்ய வேண்டாம் என ஐயாவிடம் போராட்ட தன்மையை ஜி.கே. மணி குறைத்து விட்டார். இது சாதாரண துரோகம் கிடையாது. ஜி.கே. மணி இந்த சமுதாயத்திற்கு செய்கின்ற துரோகம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய போராட்டத்தை செய்திருந்தால் திமுக வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்திருப்பார்கள். இப்படி இந்த சமுதாயத்திற்கு இவ்வளவு துரோகம் சூழ்ச்சி செய்தவர் ஜி.கே. மணி. என் மனதில் இன்னும் பல இருக்கிறது, வேண்டாம் என நினைக்கிறேன். பாமகவை கைப்பற்ற நாம் எந்த தவறும் செய்யவில்லை. தவறு செய்தது அவர்கள்தான். சட்ட ரீதியாகவும் கட்சி விதிகளின்படியும் பாமக எங்களிடம்தான் உள்ளது. அவர்கள் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு சென்றால் வழக்கு 7 வருடங்கள் வரை கூட நடக்கும். எங்களிடம் அனைத்து ஆதாரங்களும் உள்ளது. நாம் எந்த தவறும் செய்யவில்லை. அவர்கள்தான் தவறு செய்திருக்கிறார்கள். அதை இங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என நினைக்கிறேன். நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், களத்தில் இறங்கி பாடுபடுங்கள் என அவர் கூறினார்.